ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிழக்கு திசையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், கிழக்கு திசையில் என்ன பண்ணணும்னா நம்மள எப்பவுமே தலைமை பண்பு, ஈகோ, அந்த எல்லாத்தையும் ஒரு லீடர்ஷிப் கேட்டகரி, இந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு திசை தூண்டிக்கிட்டே இருக்கும். வடக்கு திசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வடக்கு திசை என்ன பண்ணணும்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பண அபிவிருத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வடக்கு திசை தூண்டிக்கொண்டே இருக்கும். மேற்கு திசையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா, அடுத்தவங்களுக்கு இந்த என்ன சொல்ல வேலை செய்து அவங்களுடைய விஷயங்களுக்கு இல்லை என்றால் என்ன பண்ணணும்னா வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்ரும். தெற்கு திசை என்ன பண்ணோம்னா, தெற்கு பெரும்பாலும் என்னென்னாக்கா இந்த அட்வொகேட்டு, போலீஸு, இந்த மாதிரியான துறை, இல்லைன்னா இந்த இன்ஜினியரிங் துறை, இதெல்லாம் தெற்கு திசையை சார்ந்த விஷயத்தில் தூண்டுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த திசையை நமக்கு வீடு அமைஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத தான் ஒவ்வொரு திசைக்காகவும் நம்ம ஒவ்வொரு வீடியோ போட போகிறோம். ஸோ அதனால் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு திசைக்கான வீடியோவை நாங்கள் அடுத்தடுத்த பதிவுகளாக போடுறோம். நன்றி, வணக்கம்.